ஹாய், வெல்கம் டு எஃப்ரேட் டாபிக் சென்னை. கமெண்ட்ஸில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜென்ரலாக ஒருத்தன் லைட்டு போட்டாலே அது வந்து ஆப்போசிட்டில் வரவனை வந்து பிளைண்ட் பண்ணிடும். ஆப்போசிட்டில் வரவன்லாம் நிம்மதியாக போக வேணாமா, உயிரோடு இருக்க வேணாமா, என்னென்னமோ கேட்குறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. அதாவது நான் லைட்டு போடுறதே ஏன்டா லைட்டு போடுறோன்னு சொல்லி விட்டுட்டு ஓடுற அளவுக்கு கமெண்ட்டில் பேசுகிறீங்க. பட் அதெல்லாம் நடக்காது. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா அதை இன்னும் நாங்கள் பெட்டராக செய்வோம். அதுதான் நாங்கள் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லைட்ஸ்னால நன்மைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, இந்த லைட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஹைபீமை எப்படி யூஸ் பண்ணணும், ஹைபீம்னால எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை, வண்டியில் வர ஸ்டாக் லைட்ஸில் என்ன பிரச்சனை, பர்ஃபார்மன்ஸ் லைட்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், மற்றவங்களுக்கு எப்படி அது சேஃப் ஆகுது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஏன் எல்லாம் ஹைபீம் போட்டுக்கிட்டே ஓடுறாங்க? ஸோ இந்த விஷயத்தை என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஆப்போசிட்டில் வராங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் உங்களை பிளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது லைட்டு போட்டு உங்களை வந்து கண்ணு கூச வைக்கணும், இல்லை கண்ணு தெரியாத அளவுக்கு லைட்டு போட்டுட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது அவங்க இன்டென்ஷன் கிடையாது. பட் அவங்க தெரியாமல் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. மேபி ஒன் ஆர் ஃபியூ அந்த விஷயத்தில் தப்பு பண்ணலாம். பட் ஆனால் மேஜராக பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோ பீமில் அவங்களுக்கு போதுமான வெளிச்சம் பத்தலை. ஸோ அதனால தான் அவங்க லோ பீமில் வெளிச்சம் பத்தலை, ஹை பீம் போட்டாலாவது கொஞ்சம் தூரம் தெரியுதே அப்படின்னு ஹை பீமை போட்டுக்கிறாங்க. ஸோ இதில் லோ பீம் அண்ட் ஹை பீம் கம்பேரிசன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ பீம்ங்கிறது ரிஃப்ளெக்டர் ஆகட்டும், ப்ரொஜெக்டர் ஆகட்டும், ஒரு கட் ஆஃப் லைன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வால் முன்னாடி வச்சு ரிஃப்ளெக்டர் ஹெட்லைட்டே எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரொஜெக்டர் எடுத்துக்கோங்க. ஒரு வால் முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லோ பீமில் ப்ரொஜெக்டர்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு ஜி மார்க் இருக்கும். அதாவது அது என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் கீழே இறங்கியும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் ஏறியும் இருக்கும். இது என்னன்னா ரைட் ஹேண்ட் டிரைவிங் கண்டிஷன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் இருக்க கண்ட்ரீஸில் லெஃப்ட் சைடு கீழேயும் ரைட் சைடு மேலேயும் இருக்கும். இது என்னன்னா, அது ஏன் ஒரு ஸ்டெப் கீழே இருக்குன்னா, ஆப்போசிட்டில் வராங்க, உங்கள் ரைட் சைடில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது அவங்களோட லோபியுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் வர லைட்டு வந்து உங்களுக்கு கண்ணில் டைரெக்டாக பட்டாலும் லெஃப்ட்டில் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி இருக்கனால லெஃப்ட் அது லோபியுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸ்ட்ரா கொடுக்கும், அந்த மைல்டு டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸே எடுத்திங்கனாலும் மெனி ரிஃப்ளெக்டர்ஸில் இந்த ஷார்ப் லைன் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரிஃப்ளெக்டர்ஸில் மேக்ஸிமம் லைட் ஸ்கேட்டர் ஆயிருந்தாலும் அவ்வளோ ஷார்ப்பாக தெரியாது, பட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு லோ பீமோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஹை பீமோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த லைட்டையும் அப்படியே வெளில தள்ளணும். இதுதான் வந்து ஹை பீமோட கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரொஜெக்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து ஷட்டர் மெக்கானிசம் இருக்கும். இப்போ அந்த லோ பீம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு மார்க் இருக்கும். ஸோ அந்த மார்க் வந்து ஒரு ஷட்டராக இருக்கும். இப்படி ஷட்டர் இப்படி ஓப்பன் ஆன உடனே ஃபுல் லைட் வெளில வரும். அதாவது இப்போ அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு லோ பீம். ஸோ நீங்கள் ஹை பீம் ஆன் பண்ணோன்னா ஷட்டர் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபுல் லைட் வெளில வரும். அதே நீங்கள் ரிஃப்ளெக்டர் சைட் போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ பீம் ஹை பீம் ஒரே ரிஃப்ளெக்டரில் இருக்க H4 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பாதி லைட் வந்து லோ பீமாகவும் மற்ற பாதி ஹை பீமாகவும் ஒர்க் ஆகும். அதாவது அந்த H4 என்ன ஆகும்னா, முன்னாடி ஒரு ஃபிலமெண்ட்டும் பின்னாடி ஒரு ஃபிலமெண்ட்டும் ஹாலஜனில் இருக்கும். எல்இடிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிப் எல்இடியும் பின்னாடி ஒரு சிப் எல்இடியும் இருக்கும். ஸோ ஹை பீம் லோ பீமுக்கு இது மாறும். அதுவே ஹெச்ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெச்ஐடி சோர்ஸ் ஒன்றா தான் இருக்கும், பட் பின்னாடி ஒரு சால்னாய்டு இருக்கும். ஸோ ஹெச்ஐடி பல்பு நீங்கள் லோ பீம் ஹை பீம் ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஸோ அந்த லோ பீம் ஹை பீம் பொசிஷனை மாற்றுறதுக்கு இது வந்து ரிஃப்ளெக்டர் டைப்பில். இதுவே ஹெட்லைட்டில் வந்து லோ பீம் தனியாக ஹை பீம் தனியாக வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து லோ பீமில் எப்பயும் ப்ராமினெண்ட்டாக லோ பீம் தான் எரியும். ஹை பீமில் ஃபுல் ஓப்பன் ஷார்ப்பாக அடிக்கிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து லோ பீம் அண்ட் ஹை பீம் செப்பரேட்டாக இருக்க ஹெட்லாம்ப்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் அண்ட் ஹை பீம் ஸ்பெசிஃபிக்காக அதுங்களோட வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்து நமக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மற்றவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் பிளைண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹை பீம் ஜென்ரலாக இப்போ ஹை பீம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் ட்ராவல் போயிட்டுருக்கீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வண்டி ஆப்போசிட்டில் பெருசாக எதுவுமே வரல, ஆனால் உங்களுக்கு தேவையான ரீச், ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போயிட்டுருக்கு, ஒரு பெண்ட் ஆக போதுன்னு உங்களுக்கு ஒரு தெரியுது, உங்களுக்கு ரோடு தெரியலை, ஒரு செகண்ட் லைட் ஆன் பண்ணுங்கள், ரோடு எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் லோ பீம் போட்டுக்கோங்க. தட்ஸ் மோர் தென் இனஃப். ஜஸ்ட் அதாவது ரோடோட ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹை பீம் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அது வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, அவங்கள வந்து நோட்டிஃபை பண்ணணும், நான் கிராஸ் பண்ண போகிறேன், நீ வந்து ஏறிடாத அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஆப்போசிட்டில் உங்கள் லேண்ட்லேயே ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களும் ஐபீம்லேயே வராங்க. இந்த கொடுமைலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன் லேண்டில், அதாவது ஒன் வேல வர எமர்ஜென்சினா ஹசார் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு வாங்கய்யா. ஆப்போசிட்டில் வரேன் என்ன நோட்டிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வரவனுக்கு கண்ணு கூசுற மாதிரி ஐபீம் போட்டு வருது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? பேக் டு த பாயிண்ட்.
ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, அவன் தப்பாக வரான் இல்லை அவன் நம்ம கவனிக்காமல் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணி காட்டுங்க. அவங்க வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அண்ட் டே டைமில் வந்து ஹை பீம் யூஸ் ஆகும். அதாவது சிக்னலிங் பர்பஸ்க்கு தான். எது மாதிரி ஒரு வண்டி வருது, இல்லை ஒரு இடத்த அப்ரோச் பண்ணி ஒரு வண்டி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, பட் நீங்கள் முன்னாடி போகிறீங்க, நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஹை பீம் பாஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் யூஸ் ஆஃப் ஹை பீம். அண்ட் எங்களோட கஸ்டமர்ஸ் இல்லை நாங்கள் ரோட்டில் ரேண்டமாக பார்க்குற டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ஒரு என்கொயரி பேசிக்காக ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா அவங்களுக்கு ஹை பீம் போட்டால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் லைட்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ லேட்டஸ்ட்டாக வர வண்டிங்க ஃபுல்லாக எல்இடி லைட்டில் வரனால பேசிக்காகவே அவங்களுக்கு வெளிச்சம் பத்தாது. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோ பீம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சிட்டியில் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இல்லை வில்லேஜுக்குள்ளே இல்லை ஃபுல் டார்க்காக இருக்க ஸ்பேஸில் நான் ஓட்டுறேன் அப்படின்னா அதோட லோ பீமோ ஹை பீமோ எங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியுதுங்க. ஹைவேலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்க இடத்துலையோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எங்கள் லைட் ஆனில் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் ஹை பீம் போட்டால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ அதனால் நாங்கள் ஹை பீம் போட்டு ஓட்டுறோங்க, எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் பண்ணுறோங்க. ஏன்னா இதில் வந்து வெளிச்சம் இவ்வளோ கம்மியாக தானே இருக்குது, ஆப்போசிட்டில் வரவங்களாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, அவ்வளோ வெளிச்சமே கிடையாது, எங்களுக்கே ஒன்றும் தெரியுமானது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எப்படிங்க வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்தில் ஆப்போசிட்டில் நான் சொன்னேன் இல்லையா, லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிஹேவியரில் ஒர்க் பண்ண போது ஹை பீம் வந்து டைரக்ட் ஓப்பன் ஷூட்டர். ஸோ ஓப்பனாக அடிக்கும். ஸோ இவங்க பத்தலைன்னு சொல்லி லைட்டு போடுறது ஆப்போசிட்டில் அந்த அதாவது லோ பீம் வந்து கட்டாயி அடிக்குது, நேராக பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஹை பீம் வந்து நேராக அடிக்குது. ஸோ நீங்கள் மொபைல் டார்ச் இருக்குல்ல, மொபைல் டார்ச்சிலே நீங்கள் இப்படி டேரெக்டாக வச்சுட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுங்கள், உங்கள் கண்ணு பூசும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு கட் ஆஃப் ஆகி வரதுக்கும் டேரெக்டாக அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க தெரியாமல் அந்த தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கே பத்தலை அப்படி ஆப்போசிட்டில் வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். ஆனால் அது பண்ணும். ஏன்னா டேரெக்டாக ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணில் டேரெக்டாக அதை அடிக்கிறனால என்ன தான் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலுமே கண்ணை டேரெக்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஏன் லோ பீம்லேருந்து ஹை பீம் எல்லாருமே போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இதுதான் மெயின். ஒரு சில பேர் வந்து இந்த பெரிய வண்டிங்களில் ட்ரக்ஸ் அண்ட் லாரிஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டேரெக்டாக அதாவது லைட் ஆன் பண்ணால் எரியும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறாங்க. அது ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸாக அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ப்ராப்பரான லைட்ஸ் போட்டு ஓட்டுறது நல்லது. ஆனால் இப்போ புதுசாக கார் வாங்குறவங்க எல்லாருமே டேரெக்டாக ஒரு பேசிக் விஷயம் என்னென்னா இமீடியட்டாக பண்ணுறது வண்டியை வந்து டெக்கரேட் பண்ணணும், அக்சரிஸ் போடணும், இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ அக்சரிஸ் மற்ற டெக்கரேட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து பர்சனல் திங்ஸ். பட் ஆனால் லைட்டுங்கிறது ஒரு பொது இடத்துக்குன்னு வரும்போது அது மற்றவங்களுக்கும் ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதை நீங்கள் எஃபெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களை அறியாமலே அதை தப்பாகவும் யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து கடைகளில் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு இதை போட்டுக்கிட்டால் லைட்டு பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்காக போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டுறதை விட கொஞ்சம் அதை வந்து நாலேஜ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் போட்டிங்க அப்படின்னா மச் பெட்டர். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாலர்ஸ் யார் நீங்கள் லைட் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அதை ப்ராப்பராக கஸ்டமர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி அந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இந்த ஒரு சிலர் பண்ணுற தப்பால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. தப்பான ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்கும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் பவர்ஃபுல் லைட்ஸ் போட்டால் எல்லாத்தையும் பிளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அது கிடையாது. ஆக்சுவலி பவர்ஃபுல் லைட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணும். அது தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இது ஒவ்வொருத்தரும் வந்து அதை ப்ராப்பராக பண்ணால் தான் இதை வந்து சேவ் பண்ண முடியும். பட் பி கேர்ஃபுல். ஸோ அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் திங். பர்ஃபார்மன்ஸ் லைட் ஏன் போடணும், பர்ஃபார்மன்ஸ் லைட் போட்டால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, லோ பீம் பத்தில் ஹை பீம் போட்டு ஓட்டுறோம். ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு லோ பீம்லேயே இனாஃப் லைட் கொடுக்கணும். ஸோ லோ பீமில் அவங்களுக்கு இனாஃப் லைட் கிடச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படுற லைட் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஹை பீம் தேவையே இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்கெங்கே ஹை பீம் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க இத்தனை இயர்ஸில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க லைட்ஸில் கஸ்டமர் இவ்வளோ இயர்ஸில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்ட்டை ஃபீட்பேக் கேட்போம். ஸோ கஸ்டமர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஹை பீம் போடுறதே நான் மறந்துட்டேங்க, எனக்கு ஹை பீம் இருக்கிறதே இப்போ ஞாபகம் வர்றது கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டோட்டல் யூசேஜில் ஒரு 10% தான் நாங்கள் ஹை பீம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு தேவையான லைட் ஃப்ளோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ பீமே கவர் பண்ணிடுறதுனால ஹை பீம் யூஸ் பண்ணுறதுக்கான தேவையே எங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் சேஃபாக நாங்கள் ட்ரைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு வருது தெரியுமா. ஸோ நீங்கள்
ஜென்ரலான ஒரு வியூவில் இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் லைட்னா என்ன, அது ஆக்சுவலாக என்ன, எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது ஒரு லைஃப் சேவிங் ப்ராடக்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ எஃபிலேட்டர் ஃபிட் சென்னையில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வருமோ, ஒரு R&D பண்ணி ரோட் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாமே தேவையான, அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அது பொட்டன்ஷியலாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு R&D பண்ணி எடுத்துகிட்டு வரோமோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எங்களோட மாண்டேட்ரி ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, அதை லெவல் அலைன்மெண்ட் பண்ணணும். ரோடுக்கு ஸ்ட்ரைட்டாக லைட் ட்ராவல் ஆகுதா, அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா, அதோட மோட்டர்ஸ் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணி தான் வண்டி கொடுப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேக்ஸிமம் லைட் டெலிவரிஸ் வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் தான் கொடுப்போம். இன்கேஸ் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3-4 days டைம் ஆகும் அப்படின்னாலும் அவங்க டெலிவரி கொடுக்குற டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப்டர் சன்செட். ஸோ அவங்க நாங்கள் கொடுக்கும்போது வி கேன் எஜுகேட் த கஸ்டமர்ஸ். ஸோ லோ பீம் எப்படி யூஸ் பண்ணணும், ஹைட் எப்படி, அந்த ஹைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே எப்படி எந்த லெவலில் வச்சு ஓட்டணும், ஹைவேல எந்த லெவலில் வச்சு ஓட்டணும், ஹை பீம்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே வந்து லோ பீம்ஸே போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களால் எஜுகேட் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் சிங்கிள் டே ஃபார் எக்ஸாம்பிள் பல்ப் ஸ்வாப் பண்ணுறது, ஜஸ்ட் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குவிக் ப்ராசஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு மேக்ஸிமம் கஸ்டமர் டெலிவரி எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சன்செட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்களும் செக் பண்ணிடுவோம், ப்ளஸ் கஸ்டமருக்கும் வந்து கரெக்டாக அது போய் சேருதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறனால தான் எங்கள் சைடில் எங்கள் கஸ்டமர் அவங்க வந்து பெட்டராக சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் போட்டு கொடுத்த லைட்னால ஆப்போசிட்டில் வரவங்க பிளைண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குற லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பீமே உங்களுக்கு தேவையான ரேஞ்சை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடும். அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்க ஃப்ளோர்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடும். ஸோ ஹை பீம் நீங்கள் தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ரெய்னி டைமில் நீங்கள் வந்து ஹை பீம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்க இடத்த எல்லாத்தையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது, எந்த இடத்துல ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிதா, இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து ரெயின் டைமில் விசிபிளாக தெரியாது. ஸோ நம்ம லைட்ஸ் ரெயினில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதால அப்பப்போ நீங்கள் ஹை பீம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னாடி ஸ்ட்ரெச்சில் இருக்கிற தண்ணி ஓரத்தில் நின்றுட்டு இருக்கு நீங்கள் தெரியாமல் போனீங்கன்னா உங்கள் வீலை வந்து ஒரு சைடை இழுத்து விட்டுரும். சம்திங் வாட்டர் ட்ராகிங் சொல்லுவாங்க இல்லையா, வாட்டர் பிளானிங், அந்த விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ என்ன தான் வீல்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாக தண்ணி அதிகமாக தெரியினால் இழுத்தாலும் நீங்கள் ஸ்டீரிங்கை ஸ்டெடியாக பிடிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட், நீங்கள் கண்ணில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த லைட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக எங்கே தேவையோ அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் லைட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சேவர். சீரியஸ்லி இட்ஸ் அ லைஃப் சேவர். இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில், கரண்ட் சினாரியோவில் லைட்ஸ் எல்லாமே காருங்க எல்இடிஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்கு. அது சேஃபு சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சேஃப் தான், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபிஷியன்சி வந்துச்சுன்னா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாத்தையும் கடையை மூடிட்டு பேக் டு ஹாலஜன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஹாலஜன் எல்லோ லைட்ஸ்க்கே போகிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட வியூஸ் இதை பற்றி என்னங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட். யுவர் சேஃப்டி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. தேங்க்யூ.